வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. சனி வக்கர நிவர்த்தி கடந்த ஜூலை மாதத்திலிருந்து மீனராசியில் 138 நாட்களாக வக்கர கதியில் இருந்த சனி பகவான் இப்போ வக்கர நிவர்த்தியாகி நவம்பர் 28, 2025 முதல் நேர்கதியில் பயணம் செய்ய போகிறார். கர்ம அடிப்படையில், அதாவது உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில், உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அடிப்படையில் 12 ராசிகள் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். குறிப்பாக உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்கள். துலாம் ராசி விசாக நட்சத்திரம், இது குருவுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 16 வருடம். என்னோட கணக்குப்படி 11 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 11 வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வந்தால் பிறகு 19 வருடங்கள் சனி தசை. 11 + 1 19, 30 வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வரும். சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் 16 வயசுலேருந்து ஒரு 20, 21 வயசு வரைக்கும். இந்த ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி. இவர் 6ஆம் இடத்துல 138 நாட்களாக வக்கரகதியில் இருந்தார். இந்த வக்கர காலங்களில் ஒரு சில பேருக்கு ஏன்னா வேலையை சொல்லக்கூடிய கிரகம், யோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம், பூர்வ புண்ணியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம், வேலையில் ஒரு சில பேருக்கு பஞ்சாயத்து வச்சிருக்கலாம். பஞ்சாயத்து மீன்ஸ் என்னன்னாக்கா ஒரு சில நெருக்கடிகள், அப்படி இல்லைனாக்கா ரொம்ப வேலை இழுத்து போட்டு செய்கிறது, எல்லா வேலையும் செய்கிறது, வேலை ரீதியாக கொஞ்சம் அழுத்தங்களை கொடுத்துருக்கலாம். இந்த சனி பகவான் வக்கரத்தில் இருக்கும்போது உங்கள் சுய ஜாதகத்தில் 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலோ இல்லை வக்கரகதியில் இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் எஃபெக்ட் தெரிஞ்சிருக்கும். தசாபுத்தி பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். அதாவது வேலை ரீதியாக அழுத்தம் ஒன்று. இன்னொன்று குழந்தைகள் ரீதியாகவும் செலவினங்கள், தேவையில்லாத செலவு. ஒரு சில பேருக்கு கெட்ட பேர் கொடுத்துருக்கலாம். ஒரு சில பேருக்கு ரொம்ப மனசஞ்சலங்கள் கொடுத்துருக்கலாம் பசங்க ரீதியாக. ஏன்னா படிப்பு சரியில்லை, என்ன சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. இது மாதிரி ஏதோ ஒரு வகையில் குழந்தைகள் ரீதியாக, அதாவது வாரிசுகள் ரீதியாக ஒரு சில நெருக்கடிகளை கொடுத்துருக்கலாம். மனசஞ்சலங்கள் இந்த காலகட்டங்களில் இருந்திருக்கலாம், அதாவது வக்கர காலங்களில். அதே மாதிரி கடன் அமைப்பும் ஒரு சில பேருக்கு கடன் வாங்கி பண்ணக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தியிருக்கும் இந்த சனி பகவான். இது வயசு ரீதியாக. இப்போ வயசு ரீதியாக பார்த்தோம்னால் 16 வயசுலேருந்து 20, 21 வயசு வரைக்கும் இப்போ படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறீங்க. சனி தசையில் முதல் 10 வருடத்தில் இருக்கக்கூடிய சனி தசையில் தான் இருப்பீங்க. அப்போது உங்களுக்கு பெருசாக கெடுபலன்கள் கிடையாது, உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இந்த படிப்பு ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி, ஏற்றம், மேல் படிப்பு படிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறது, நீங்கள் என்ன பிளான் பண்ணாலும் அது இப்போ சக்ஸஸ் ஆகும். வக்கர நிவர்த்தி காலத்தில் உங்களுக்கு நல்லதை கொடுத்துரும். வக்கர காலங்களில் கூட பெருசாக டிஸ்டர்ப் பண்ணியிருக்காது இந்த சனி பகவான், நல்லபடியாக போயிருக்கும். யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் தான். இந்த வயசில் அந்த விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்க, இந்த கலை, பரதநாட்டியம் இதெல்லாம் கற்றுக்குறாங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்துருக்கும். இதுக்கப்புறமும் இருக்கும். 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போதும் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். இப்போ 21 வயசுக்கு மேலே படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய நபர்கள், வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை தேடினா இப்போ கிடைக்கும். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் தடையாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்போ கிளியர் ஆகும். வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள். என்னதான் இருந்தாலும் 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் வேலை தரக்கூடிய கிரகம். என்னை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்தை பார்த்து தான் சொல்லுவேன். இது 6ஆம் இடத்துல மறைஞ்ச காலத்தில் நீங்கள் வேலை தேடி போனீங்கன்னாக்கா, இல்லை வேலை தேடி அப்ளிகேஷன் போட்டிங்கனாக்கா ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்திருக்கு அது மாதிரி. ஆனால் அது எல்லாமே இப்போ கிளியர் ஆகும். வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள், வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கிறது. வேலையில் இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்புக்காக நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அதெல்லாம் கிடைக்கும். தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி. இந்த டைமுங்கிறது பரவாயில்ல. இதில் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, கொஞ்சம் நெருக்கடி கொடுக்கக்கூடிய இடத்துல யார் இருப்பாங்க அப்படின்னாக்கா அந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள். இவங்க மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா பின்னாடி வரக்கூடிய 9 வருடத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் சனி தசையில். அதாவது சனி தசை சுக்கிர புத்திக்கு பிறகு சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, இதெல்லாம் உங்கள் லக்னத்துக்கு யோகராக வந்தால் சிறப்பு. உங்கள் லக்னத்துக்கு, அதாவது வேற லக்னமாக இருந்தால் அந்த லக்னத்துக்கு அவயோகராக அந்த சூரியன் சந்திரன்லாம் வந்தால் இந்த டைம் அப்படிங்கிறது கடன் வாங்க அமைப்பு கொடுக்கும். கொஞ்சம் கடனை கொடுக்கும். அது சுப கடன்கள். ஒரு சில பேருக்கு எம்ப்ளாயாக இருக்கிறவங்களுக்கு சுப கடன்கள். தொழிலாளியாக இருக்கிறவங்களுக்கு, தொழில் செய்கிறீங்க, வியாபாரம் செய்கிறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பெரிய கம்பெனி வச்சுருக்கீங்க, உங்ககிட்ட 1000 பேர் வேலை பார்க்குறாங்க, இல்லை 100 பேர் வேலை பார்க்குறாங்க, யாரோ ஒருத்தர் 2 பேர் வேலை பார்த்தா கூட சரி, ஒரு 10 பேர் வேலை பார்த்தா கூட சரி, நீங்கள் ஒரு பொட்டிக்காடை வச்சுருந்தா கூட சரி, இதில் ஒரு சின்னதாக ஒரு வருமான குறைபாடு ஏற்பட்டு ஏதாவது ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும்.
மற்றபடி ரொட்டேஷனில் போகும், அந்த அளவுக்கு கெடுக்காது இந்த சனி பகவான் 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு, தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு. திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, இப்போ திருமணமெல்லாம் கூடி வந்துடும். திருமணங்கிறது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுத்துரும். ஏன்னா 6ஆம் இடத்துல சனி அந்த அளவுக்கு உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்காது. ராசிக்கு குரு பார்வை இருக்குது அப்படின்றதுனால சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். 30 வயசுக்கு மேலே 47 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் இந்த ராசிக்கு விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் நன்மை செய்யுமா? ஏன்னா குருவுடைய நட்சத்திரத்துக்கு புதன் நன்மை செய்யாது, புதனுடைய நட்சத்திரத்துக்கு குரு நன்மை செய்யாது, அப்படி கிடையாது. இந்த ராசிக்கு நன்மை செய்யுமா செய்யாதா? ராசிக்கு பாகிஸ்தானாதிபதி விரையாதிபதி. இது யோகத்தை செய்யக்கூடிய தசை. இப்போ 6ஆம் இடத்துல சனி பகவான் நுழைஞ்ச பிறகு, அந்த வீட்டுக்கு போன பிறகு, குருவுடைய வீட்டுக்கு போன பிறகு ஒரு சில பேருக்கு வந்து கடனை வாங்கியிருப்பீங்க, ஒரு சின்னதாக கடன் வாங்கியிருப்பீங்க, அப்படி இல்லைன்னா மருத்துவ செலவு எடுத்திருப்பீங்க. வக்ரகதியில் அதுதான் நடந்திருக்கும். இப்போ அதெல்லாம் கிளியர் ஆகும். இப்போ அந்த கடன் கிளியர் ஆகும். நோய் இருந்துச்சுன்னா நோய், அதாவது மருத்துவ செலவுகள் இருந்துச்சுனாக்கா அந்த மருத்துவ செலவுகள் குறையும். ஏன் 6ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னாக்கா, உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகளை சொல்லக்கூடிய இடம். 6ஆம் இடம் அப்படின்னாக்கா எதிரிகளை சொல்லக்கூடிய இடம், கடன் நோய் வழக்கு இதை சொல்லக்கூடிய இடம். இதில் எதிர்ப்புகள் வந்து எப்படி வரும் தொழில் ரீதியானாக்கா, உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு வந்து குழிப்பறிப்பாங்க. அது மாதிரி மறைமுக எதிர்ப்புகள் உங்களுக்கே தெரியாது, யாரோ எப்போ துரோகம் பண்ணிட்டு போயிடுவாங்க, எப்போ என்ன நடக்குன்னே தெரியாது, அது மாதிரி வரும். ஆனால் அந்த இடத்துல ஒரு பாவக்கிரகம் போகுதுன்னு வச்சிங்களேன், எல்லாரையும் காலி பண்ணி விட்டுரும். டோட்டலாக உங்களுக்கு எதிர்ப்புகள் யாரெல்லாம் எதிரியாக இருக்காங்களோ அவங்களாம் இருக்க மாட்டாங்க. கடன் ஏன் வருது அப்படின்னா, இந்த ராசிக்கு அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்தால், அதாவது அவயோகம் செய்யக்கூடிய நட்சத்திரம் ஏறி இருந்தால், புதன் யோகமாக இருக்கக்கூடிய இடத்துல இருந்துச்சுன்னா யோகத்தை கொடுத்துரும். இப்போ மறைமுகத்தில் இருக்குதுன்னு வச்சிங்களேன், மறைஞ்சிச்சு, இந்த ராசிக்கு மறைஞ்சிட்டார் புதன், இல்லை 6ஆம் அதிபதியோட நட்சத்திரம் ஏறிட்டாரு, அப்படி இல்லை 6ஆம் அதிபதியோடு சேர்ந்துட்டாரு, இது மட்டும்தான் கடனை கொடுக்குமா அப்படின்னு கிடையாது. மற்றபடி 6, 8, 12 மறைவு ஸ்தானத்தில் இருந்து புதன் தசை பண்ணால் கூட சரி, அதாவது யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தால் யோகத்தை கொடுத்துரும் புதன், அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தால் என்ன பண்ணும், அப்போ அந்த தசை சரி இருக்காது. அப்போ அந்த கோச்சார ரீதியாக அந்த கிரகங்கள் கடக்கும்போது 6, 7, 8லாம் இந்த சனி பகவான் முழுமையாக எடுத்துக்கும். தசை சரியில்லைன்னாக்கா 6ஆம் இடத்துக்கு உண்டான பலன்களை இந்த சனி பகவான் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வேலையில் இருக்கிறீங்கன்னாக்கா சுப கடன்கள், இப்போ கணவன் மனைவி சம்பாதிச்சுட்டு இருப்பீங்க, இப்போ 2 பேரும் சுப கடன்கள் எப்படின்னாக்கா, உங்களுக்கு அந்த வீடு கட்டுற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு கடன் வாங்குவீங்க, வண்டி வாகனத்துக்காக ஒரு கடன் வாங்குவீங்க, வாரிசுகளோட வளர்ச்சிக்காக, படிப்புக்காக, அவங்களோட தொழிலுக்காக, எதுக்கோ இந்த வயசில் அதுக்கு தேவையான கடன் வாங்குவீங்க. ஆக மொத்தத்தில் ஒரு லோன், அதாவது அந்த கடன்கிறது லோன் அப்படின்னு சொல்லணும். அதாவது கடன் சொன்னால் அவங்க வந்து தப்பாக நினைக்கிறாங்க, லோன் இது மாதிரி வாங்கிட்டு அந்த பணம் வந்து அப்படி விரயமாகிட்டே இருக்கும், அந்த செலவில் போயிட்டே இருக்கும், சேமிப்புகள் மிஞ்சாது, வர்றதுக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு போட்ட பிளானிங் இருக்கு இல்லையா, அந்த பிளானிங் கரெக்டாக இருக்கும். இது பாக்கியஸ்தானாதிபதி தசை அப்படின்றதுனால உங்களுக்கு கெடுபலன்கள் கொடுக்காது, இது மாதிரி காப்பாற்றி விட்டுரும். அது மாதிரி பண்ண இந்த புதன் தசை அப்படிங்கிறது. ஆனால் தொழில் செய்கிறவங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் துரோகம் பண்ணுற நபர்களாக வருவாங்க. இந்த கிளைண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சொன்ன டைமுக்கு வரமாட்டாங்க, சொன்னதை கரெக்டாக செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு உண்டான கிரக அமைப்புகள் நம்ம கூட வந்து சேரும்போது அப்படி தான் இருக்கும். நமக்கு நல்ல தசை நடக்குதுன்னா நம்ம கூட சேர்றது எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஒருத்தர் மூலிமா ஒருத்தர் உதவிகள் கிடைச்சி நிறைய நல்ல ஒரு முன்னேற்றங்கள், நிறைய பெரிய லெவலில் போகிறதெல்லாம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி அவங்களுக்கும் டைம் சரியில்லை, நமக்கும் டைம் சரியில்லை, இது அவயோகம் செய்யக்கூடிய இடத்துலேருந்து தசை பண்ணுது. அதாவது புதன் நல்லது செய்ய முடியாத அமைப்பில் இருந்துச்சுனாக்கா, கூட இருக்கிறவங்க யாருமே நம்ம கிட்ட வந்து இப்போ சேர்றாங்க இல்லையா, அவங்களும் நம்மளுக்கு எடுத்து விட்ருவாங்க. அது மாதிரி நிறைய துரோகங்கள், எதுக்கு இது மாதிரி நடக்குது, அது மாதிரிலாம் வந்து இந்த புதன் தசையில் நடக்கலாம். அதுலேயும் முதல் 10 வருஷம் அப்படிங்கிறது கேரண்டியாக சொல்ல நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிடுவேன். பின்னாடி வரக்கூடிய 7 வருடம் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய நபர்கள், தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதில் ஏன்னா அந்த செவ்வாய் புத்திக்கு அப்புறம் செவ்வாய் புத்தி, இந்த ராகு புத்தி, குரு புத்தி, இந்த சனி புத்தி எல்லாம் கடைசியில் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து நன்மை செய்யாத புத்திகள். ஒரு சில பேருக்கு வந்து புதன் தசை கடைசி சனி புத்தியில் இருப்பாங்க. புதன் தசையில் என்னென்னலாம் கொடுத்துச்சோ, அதாவது நிறைய வளர்ச்சிகளை கொடுத்துருக்கும், கடைசியில் வந்து அந்த சனி புத்தி வந்து மொத்தமாக எடுத்துகிட்டு போயிடும். ஏன்னா அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் அது மாதிரி அமைப்பில் உட்காந்துருக்கும். நீசமாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான். சனி நீசமாக இருந்தால் அது மாதிரி, ராசிக்கு 8ல் இருந்தால் அது மாதிரி, இப்போ கோச்சார ரீதியாக 6ல் இருக்கும்போது சனி புத்தி நடக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது ரொம்ப மோசமான டைம் அப்படின்னு கூட ஒரு சில பேருக்கு சொல்லிக்கலாம், எல்லாருக்கும் சொல்ல முடியாது. பயங்காட்டில் இது நெகட்டிவான ஒரு பதிவு கிடையாது. கடைசியில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 47 வயசுக்கு மேலே 54 வயசு வரைக்கும் கேது தசை. கேது
இந்த கேது பகவான் உங்களுக்கு நல்ல அமைப்பு, நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த காலகட்டங்களை கொடுத்துரும். கேது பொறுத்த வரைக்கும் அப்படின்னாக்கா 6ஆம் இடத்துல வந்து சனி பகவான் வக்கர நிவர்த்தியாகி நேர்கதியில் பயணம் செய்ய போகிறார். இந்த டைம்ல 6 அப்படின்னாவே மறைமுகத்துல தான் இருக்கு, மறைவு ஸ்தானத்துல தான் இருக்கு. செவ்வாயோட வீட்டில் இந்த கேது பகவான் தசை பண்ணால் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் தொழில் செய்யக்கூடிய நபர்கள். மற்றபடி கேது தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே இருக்கும். இன்னொன்று, சுய ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் வீட்டில் இருந்தாலும் சொல்லலாம். அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு கிடையாது. அது 10-11 வந்துடும். அவயோக கிரகம் 10-11 வந்துட்டு அந்த வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா பரவாயில்ல. அதுவும் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை கொடுக்கும். அது தொழில், வேலை வாய்ப்பு அது மாதிரி ஸ்ட்ரகிளை கொடுத்துனே இருக்கும். சின்ன தசைத்தான், 7 வருட தசைத்தான், எல்லாத்தையும் முடிச்சு விட்டு போயிடும். அது மாதிரி அது பண்ணும். அது ஆனால் நெகட்டிவாக தேவையில்லை. இருந்தாலும் இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு கேது தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். 54 வயசுக்கு மேலே 74 வயசு வரைக்கும் சுக்கிர தசை. சுக்கிரன் இந்த ராசிக்கு அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர். 6ல் சனி இருக்கும்போதெல்லாம் ஒன்றும் பெருசாக பண்ண சுக்கிர தசைக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர் என்ன ஒன்று சின்ன சின்ன மனசஞ்சலங்களை கொடுத்துட்டே வரும். குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் நெருக்கடிகளை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், சண்டை அப்பப்போ அது வந்துட்டு போகிறது சகஜம். அதுமாரி தான் இருக்கும் இந்த ராசிக்கு பொறுத்த வரைக்கும். இருந்தாலும் சுக்கிர தசையில் உங்களுடைய வேலை நல்லா இருக்கும். வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள், தொழில் செய்யக்கூடிய நபர்கள் தொழில் வளர்ச்சி, இந்த டைமில் வண்டி வாகன சேர்க்கை, ப்ராப்பர்ட்டி, இன்னொன்று சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். சுக்கிர தசையை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய தசை. அஷ்டமாதிபதி தசை, ராசியாதிபதி தசை. இது வந்து கெடுபலன்களை அதிகமாக செய்யாது. 8ஆம் இடத்துல இந்த சனி பகவான் வரும்போது மட்டும்தான் கெடுபலன்களை கொடுக்குமே தவிர 6ஆம் இடத்துல வரும்போது கொடுக்காது. 6ஆம் இடத்துல வரும்போது இந்த சுக்கிரதசைக்கு ஒரு சில பேருக்கு வந்து மறைமுகமாக நிறைய பேர் எதிர்ப்புகள்லாம் இருப்பாங்க, எதிரிகள் இருப்பாங்க. இது எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா எதிர்ப்புகள் விலகும், நோய் நொடி பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதன் பிறகு பரவாயில்ல. நீங்கள் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிருப்பீங்க, இப்போ பரவாயில்ல. இப்போ நல்ல ஒரு மாற்றங்களை சுக்கிரதசையில் எதிர்பார்க்கலாம். 74 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் சூரிய தசை, 80 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும் சந்திர தசை. இந்த 2 தசையை நான் ஏன் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ராசிக்கு 10-11 இந்த 2 இடத்துக்கு உண்டான தசை. இது வந்து நன்மை செய்யாது. இருந்தாலும் இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சனி 6ஆம் இடத்துல வரும்போது உங்களுக்கு மருத்துவ செலவுகளை கொடுப்பார். இப்போ வக்கர நிவர்த்தி ஆன பிறகு மருத்துவ செலவுகளை குறைப்பாரா அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னா அந்த தசையே வந்து உங்களுக்கு வந்து நோய் நொடி கொடுக்குற தசை தான். இதில் வந்து நீங்கள் தான் உடல் நலத்தை நீங்கள் பார்த்துக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா கடன் அமைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். கடனெல்லாம் அது அந்த அளவுக்கெல்லாம் கொடுக்காது, உடம்பை தான் கெடுக்கும் இந்த வயசில் வரக்கூடிய சூரிய தசையும் சந்திர தசையும். ஆனால் வாரிசுகளுக்கு உங்களுக்கு சிறப்பு, தொழில் அமையும், வாரிசுகளுக்கு வேலை வாய்ப்பு அமையும். இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக சனியுடைய வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். நன்றி.